அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா அதனுடைய கொஷின் கலெக்ஷன்ஸோடைய டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கொஷின் கலெக்ஷனுடைய சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் என்னுடைய கண்டினியூஷன்ஸும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே போல் எம்சிக்யூ புக்லெட் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். ஸோ 3 புக்லெட் உங்கள் அட்ரஸ் கொரியர் வந்துடும். ஸோ ஒன்ஸ் புக் பண்ணிவிட்டு அந்த புக்லெட்டை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த புக்லெட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகே, அதே போல் யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு தியரி பார்ட் படிக்கணும், அந்த மெட்டீரியலுக்கான ப்ராப்ளம் பார்ட் படிக்கணும். இப்போ ரியலுக்கு தியரி பார்ட் படிக்கணும், ப்ராப்ளம் பார்ட் படிக்கணும், அதுக்கான ஒர்த்தான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸு, போடி, பிடி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களுக்கு புக்லெட் ஸ்டடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஸோ அதையும் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக படிங்க, நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு போயிட்டு உட்காரும் போது நீங்கள் வந்து எந்த ஒரு கொஷினுமே புதுசாக பார்க்கக்கூடாது. அது எல்லாமே நம்ம பழகிட்டு போகிற கொஷினாக இருக்கும். ஸோ இது நான் எனக்கு சால்வ் பண்ண தெரியுது, நான் இப்படி போடுவேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பழகணும். ஸோ 10 யூனிட்லையும் நான் உங்களுக்கு அழகாக முடிச்சு கொடுத்துருவேன். என்னுடைய கிளாஸஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வரேன். என்னுடைய கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்ட் சேனலில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ போயிட்டு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். ஸோ அதில் இருக்குது பிளேலிஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபுல் செட்டு காம்போ ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. எம்சிக்யூஸும் தனியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேணுன்றவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுறேன். ஒன்ஸ் அந்த டீட்டெயில் ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு உங்கள் மெட்டீரியலை வர வச்சுட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நான் போடுற வீடியோஸ் சைட் பை சைட் மெட்டீரியலை கோத்ரூ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 5 to 6 ஹவர்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஐடியா மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வரும். எந்த ஒரு எக்ஸாம் வேணால் எடுத்துக்கங்க, அந்த எக்ஸாமுக்கு நான் 5 to 6 ஹவர்ஸ் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு நாள் விடாமலும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களால் மானிட்டர் பண்ணி நோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் ஆர்டர் உங்கள் கையில் இருக்குன்றது நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாமுக்கு தேவையான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் அதுக்கான அவுட்புட் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாமுக்கான அவுட்புட் கிடைக்கலனா அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மீன்ஸ் படிச்சுட்டே இருக்கிறது இல்லை, அது ரிலேட்டடாக நீங்கள் என்னெல்லாம் கரெக்ட் பண்ணீங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்தீங்களா, எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் தினமும் கோத்ரூ பண்ணீங்களா, இந்த ஐடியாலஜி நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஃபைன். இப்போ ஒன் பை ஒன்னா ஸ்பீடாக சொல்யூஷன்ஸ் பார்த்துருவோம். இஃப் ஏ இஸ் a ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன, தென் which of the following is true னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்கியூ டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A transpose equal to minus A, determinant of A transpose equal to det of minus A. ஜஸ்ட் determinant ஆக்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே என்னன்னா இது ஸ்கேலார் டைம்ஸ் det of ஆல்ஃபா டைம்ஸ் ஏவாக இருந்தால் ஆல்ஃபா பவர் n டைம்ஸ் det of ஏன்னு வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து இதை கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே ஆல்ஃபா வந்து -1ன்ற ஸ்கேலாரு, ஸோ -1 ஹோல் பவர் n வரும். n ஆட் கேஸ் போட்டிங்கன்னா -1 ஹோல் பவர் n -1 ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ என்னுடைய அடிஷன் வேல்யூஸ் டிட்டர்மெண்ட் 2a = 0 வரும். டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இப்போ n இஸ் ஆட் கேஸ் டிட்டர்மெண்ட் வேல்யூ என்னது உங்களுக்கு 0. நெக்ஸ்ட், இஃப் a இஸ் ஹெர்மிஷன் தென் ஏகன் வேல்யூஸ் ஆர் நாவாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம், லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார்னு அர்த்தம். ஸோ a + ib ஈக்குவல் டு இது a - ibன்னு எடுத்துக்கங்க. ஹெர்மிஷன்னா என்ன அர்த்தம், a ஸ்டார் ஈக்குவல் டு ஏங்களா. ஸோ a ஸ்டார் என்னது a கான்ஜுகேட் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a. ஸோ ஏகன் வேல்யூஸ் லாம்டா இருந்தால் இந்த ஏகன் வேல்யூஸ் வந்து லாம்டா பாராக இருக்கும். அப்போது a + ib ஈக்குவல் டு இது வந்து a கட் ஆகிடும். ஸோ ib + ib ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ 2 டைம்ஸ் ib ஈக்குவல் டு 0. ஓகே, விச் மீன்ஸ் b ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ உங்களுக்கு இதில் b 0னா லாம்டா ஈக்குவல் டு a + ib ஃபார்மேட்டில் இருக்கிறதுல b 0னா ஏவோட வேல்யூ வந்து ரியல், அதாவது லாம்டா இஸ் பியூர்லி ரியல், அதாவது ரியல் நம்பர்ன்றது கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட், a இஸ் ஆர்த்தோகனல்னா விச் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. a × a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அது ஐடென்டிட்டி அப்படின்னா அர்த்தம் ஏவோட இன்வெர்ஸ் எலமெண்ட் வந்து a டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம் தானே. ab ஈக்குவல் டு 1ன்னு வச்சுப்போம். அப்போ ஏவோட இன்வெர்ஸ் எலமெண்ட் b, பியோட இன்வெர்ஸ் எலமெண்ட் ஏன்னு. ஸோ a × a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐனா ஏவோட இன்வெர்ஸ் எலமெண்ட் a டிரான்ஸ்போஸ். ஏகன் வேல்யூஸ் ஆஃப் த யூனிட்டரி மேட்ரிக்ஸஸ் ஆர் நாவாக இருக்கும் அப்படி சொல்லி கேட்கும். யூனிட்டரி மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் வந்து யூனிட் மாடுலஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னா என்ன, a × a ஸ்டார் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும்னு அர்த்தம். ஸோ யூனிட்டரி a ஸ்டார் × a ஈக்குவல் டு ஐ. ஸோ அப்போனா லாம்டா பார் × லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ மாட் லாம்டா ஈக்குவல் டு 1. இது மாட் லாம்டான்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்றது சர்க்கிள். அப்போ யூனிட் மாடுலஸ் ஏகன் வேல்யூஸ் ஆர் யூனிட் சர்க்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட்.
அடுத்து பாருங்க eigenvalues of the real symmetric matrices are real. ஸோ நமக்கு தெரியும். அடுத்து A satisfy the own characteristic equation. This theorem is known as Cayley-Hamilton theorem. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். டூ மேட்ரிக்ஸ் ஆர் சிமிலர்னா தேர் எக்ஸிஸ்ட் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் பி சச் தட் பி ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்டு ஏபின்னு எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஏ இஸ் டயகனசிபிளாக இருந்தால் அதனுடைய ஏஎம் ஜிஎம் ஈக்குவலாக இருக்கும். அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. ஸோ அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டின்றது என்னன்னா ஸோ வேக்கன் வேல்யூஸோட மல்டிப்ளிசிட்டிஸ், ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டிஸ்ன்றது டைமென்ஷன் ஆஃப் த ஏகன் ஸ்பேஸ். ஸோ அது மைண்டில் வச்சுக்கங்க. சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இஃப் ஏ இஸ் அ ஸ்கியூ அட்மிஷன் தென் ஏகன் வேல்யூஸ் ஆர் நாவாக இருக்கும். ஸ்கியூ அட்மிஷனை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஏ ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ அப்போ லேம்டா பார் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா. அப்போ என்ன ஆகும்? ஏ பிளஸ் ஐபி ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ் ஏ பிளஸ் ஐபின்னு வரும். கரெக்டாக? அப்போ மைனஸ் ஏ மைனஸ் ஐபி, இது வந்து ஏ பிளஸ் ஐபின்னு வரும். ஸோ இந்த கேஸில் பாருங்கள், இது பார் இல்லைங்களா, அது மைனஸ், சாரி பார், லேம்டா பார் தானே. இப்போ மைனஸ் ஏபி இது கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ 2 டைம்ஸ் ஏ ஈக்குவல் ஜீரோன்னு கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் ஜீரோன்னு கிடைக்கும். ஏ ஜீரோனா லேம்டா ஈக்குவல் ஏ பிளஸ் ஐபியில். ஸோ ஏ ஜீரோனா அப்போ பியூர்லி இமேஜினரி. ஸோ லேம்டா வந்து பியூர்லி இமேஜினரின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ இஸ் ஆர்த்தோகனலி டயகனசிபிளாக இருந்தால் ஏ மஸ்ட் பி என்னவா இருக்கும்? ஒரு ஆர்த்தோகனலி டயகனசிபிள் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். ஏ இஸ் ஆர்த்தோகனலி டயகனசிபிள் அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். If A is a real symmetric matrix, X and Y are corresponding to distinct eigenvalues. இதெல்லாமே eigen vectors. Real symmetric matrix வந்து always diagonalizable. அப்போ eigen vectors corresponding to the eigenvalues வந்து orthogonal. ஏன்னா real symmetric matrices வந்து diagonalizableன்றதால அதனுடைய corresponding eigenvalues with respect to the corresponding eigenvectors பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது orthogonal இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து if A is skew symmetric matrix of order தூரம் then eigenvalues of என்னவா இருக்கும்? Skew symmetric பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 0 மைனஸ் ஏ 0 ஏ 0ன்னு எடுத்துக்கங்க. இது ஏ. ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக்னு அர்த்தம் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. செக் பண்ணுங்க, இதுக்கு வரும். என்னோட ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 0 டிட்டர்மினன்ட், அதாவது கேரக்டரிஸ்டிக் பண்ணாமல். இப்போ லாம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஐன்னு வரும். ஓகே, ஸோ லாம்டா ஈக்குவல் டுனது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஐ. லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 0 வந்தால் லாம்டா ஒன்று கம்பெனது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஐ. ஸோ ஏ 0ன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ 0 மேட்ரிக்ஸ் வரலாம். பியூர்லி இமேஜினரின்றது கரெக்ட், பின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் நமக்கு தெரியும். அதே போல டிட்டர்மினன்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இது வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ. மைண்டில் வச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் சிமிலர் மேட்ரிக்ஸஸ் ஆனால் அதுக்கு வந்து தே ஹேவ் சேம் ஐகன் வேல்யூஸ். ஸோ ஐகன் வெக்டார்ஸ் தப்பு, சேம் மேட்ரிக்ஸ் தப்பு, சேம் இன்வெர்ஸ் எலிமெண்ட் தப்பு. ஸோ தே ஹேவ் சேம் ஐகன் வேல்யூஸ்ன்றது கரெக்ட். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ வந்து ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏவா இருக்கும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐன்னு வச்சுப்போம். அர்த்தம் லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அர்த்தம். ஸோ லாம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து மினிமல் பாலினாமியல் ஆஸ் டிஸ்டிங் லீனியர் ஃபேக்டராக இருந்தால் அது டயகனசிபிளாக இருக்கும். அது தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டயகனசிபிளாக இருந்தால் மினிமல் பாலினாமியல் வந்து டிஸ்டிங் லீனியர் ஃபேக்டராக இருக்கும். ஏ இஸ் யூனிட்டரி அண்ட் ரியலாக இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ ஏ ஸ்டார் ஈக்குவல் டு சாரி யூனிட்டரி மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் என்ன? ஏ ஸ்டார் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இது வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன். கரெக்டுங்களா? ஸோ அப்போது ஏ இஸ் யூனிட்டரியன் ரியல் அப்படின்னா ஏ பொறுத்தளவுக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத இங்கே கேட்குறாங்க. ஸோ அப்போது ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாரி ஏ இஸ் யூனிட்டரி அண்ட் இஸ் ரியல் மேட்ரிசஸாக இருக்குது, யூனிட்டரி ரியல் மேட்ரிசஸாக இருக்குது அப்படின்னா ஏ ஸ்டார்ன்றது என்னது? ஆக்சுவலாக ஏ பார் இன்ட்டு ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏ பார் இன்ட்டு ஏ தான், ஏன்னா ரியல்ன்றதால. அப்போ ஏ ஸ்டார் வந்து ஏ, அப்போ ஏ ஸ்டார் வந்து ஏ டிரான்ஸ்போஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஏ ஸ்டார் இன்ட்டு ஏ ஈக்குவல் ஐடென்டிட்டின்னு வந்து நிற்கும். அப்போ ஆர்த்தோகனல். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். புரியுதுங்களா? யூனிட்டரினா ஏ ஸ்டார் இன்ட்டு ஏ ஈக்குவல் ஐடென்டிட்டி. இது ரியலாக இருக்குது. அப்போ ஏ ஸ்டார்ன்றது ஏ பார் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏ பார்ன்றது ரியலை பொறுத்தளவுக்கு ஏவே தான். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் வரும். அப்போ ஏ ஸ்டார் வந்து ஏ டிரான்ஸ்போஸ். அப்போது இந்த இடத்துல டிரான்ஸ்போஸை போட்டிங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் ஐடென்டிட்டின்னு வந்துடும். ஸோ விச் மீன்ஸ் ஆர்த்தோகனல். டிட்டர்மினன்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஏன்னா ஏ பார் இன்ட்டு ஏ ஸ்டார் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐஏ. ஸோ லேம்டா பாருங்க, லேம்டா ஸ்கொயர் இது வந்து லேம்டா, இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸு. ஸோ ஐகன் வேல்யூஸ் ஏ டிரான்ஸ்போஸுக்கும் சேக்கும் சேம் அப்படின்ற மாதிரி. அப்போ லாம்டா இன்ட்டு லாம்டா ஈக்குவல் டு 1, லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, லாம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபேஸ் நில்போட்டன்ட் ஆல் த ஐகன் வேல்யூஸ் 0. நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஐகன் வேல்யூஸ் நான் இருக்கும் 0 இருக்கும். கேலிமினி தியரம் மெயின்லி யூஸ்ஃபுல் ஃபார் த கம்ப்யூட்டிங் இன்வெர்ஸ் எலமெண்ட். ஏன்னா நீங்கள் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் போட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு ஏ இன்வெர்ஸ் அடிப்பீங்க. ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ கேலிமினி தியரம்ன்றது ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இமீடியட்டாக எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ கொஸ்டினே ஆப்ஷனு, அதுக்கான ஆன்சர், அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இது ரெகுலராக கோத்ரூ பண்ணுங்கள். எம்சிக்யூஸை வாங்கி படிங்க. ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டடி மெட்டீரியல் கேட்டு படிக்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.